ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இதுக்கு ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பே லீஃப், அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 2 கிராம்பு, அன்னாசி பூவில் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த அரிசி வேகிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துடலாம். இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது இதோட சேர்த்துடலாம். இந்த வெஜ் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை வடிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துடலாம். நல்ல வாசனையாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பூண்டு ஆட் பண்ணும் போது. பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். நான் இன்றைக்கி செய்கிற அளவு 4 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு காயும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் கேரட் 1.5 கேரட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து ஒரு தடவை சாட்டே பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இப்போது ஃப்ரெஷ் பீஸ் நான் ஒரு 1/2 கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் பீஸ் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காயுமே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. ரொம்ப வேக வச்சிட வேணாம். ஒரு ஹாஃப் குக்காக இருந்தால் தான் இந்த வெஜ் ரைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் நான் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கடைசியாக தான் கோஸ் சேர்க்கணும். அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த முட்டைக்கோஸ் சாப்பிடும் போது. அப்போ தான் காய் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா கோஸ் சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். காயெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துடலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயே செய்யுங்க. பிளெயின் ரைஸில் சாப்பாடு அரிசியில் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த பாஸ்மதியோட இந்த வாசனையோட சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டி கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்தது ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஹாப்பி மாலை ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸில் இந்த ஒரு பேக்கெட் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அது கடையில் எல்லா கடையிலையுமே அவைலபிளாக இருக்குது. அது சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால அதில் ஒரு பேக்கெட் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிமிஷம் இதெல்லாம் சாஃப்டாக கிளறி விட்டுக்கோங்க. அரிசியெல்லாம் உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இது மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சமாக மல்லியில தூவிடலாம். ரொம்ப சூப்பரான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வீக்கெண்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு எக் கிரேவி இல்லைனா ஒரு பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.